நான் வந்து ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்பேன், ஒரு கேம். சரியா? இத்தனை பேரையும் எலும்பி நிலைலாம் இப்போ கேம்லாம் விளையாட சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் உட்காந்துட்டே சொல்கிற மாதிரி ஒன்று கேட்பேன் நான், அதை நீங்கள் சொல்லணும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸ்ட்டு பிடிக்கும் இல்லை? ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஸ்வீட்டு பிடிக்கும்னு சொல்லலாம். ஸ்வீட் டேஸ்ட்டு பிடிக்கும், இனிப்பு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லைன்னா காரம் ரொம்ப பிடிக்கும், புளிப்பு ரொம்ப பிடிக்கும், அப்புறம் துவர்ப்பு ரொம்ப பிடிக்கும், துவர்ப்பு, அப்புறம் பிட்டர் கசப்பு ரொம்ப பிடிக்கும். 5 சொல்லியிருக்கேன் இல்லையா? 5த்தில் நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கும், பிரதானமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது என்ன? ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 5 செகண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஒரு 10 பேர்கிட்ட நான் கேட்பேன். இந்த பக்கம் இருந்து ஒரு 5 பேர், இந்த பக்கம் இருந்து ஒரு 5 பேர், நீங்களாக சொல்லலாம். இல்லை 10 பேருக்கு மேலே கூட சொல்லலாம். எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும் சிஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? சொல்லுங்க. புளிப்பு. சூப்பர். புளிப்பு. ஸ்பைசி. ஸ்பைசினா காரம். காரம். கசப்பு. கசப்பு பிடிக்கும். பாவக்காய் பிடிக்குமா? பாவக்காய் பிடிக்குது நம்ம மாட்டுக்கு. தீபா சிஸ்டருக்கு. சொல்லுங்க பிரதர். கசப்பு. சூப்பர். ஐயா உங்களுக்கு? இனிப்பு. சூப்பர் சூப்பர். உங்களுக்கு? இனிப்பு. இனிப்புலாம் யாருக்கு பிடிக்கும்? கையை தூக்குங்கப்பா. காரம்லாம் யாருக்கு பிடிக்கும்? எதுக்குமே கையை தூக்கலன்னா பிடிச்சிருவேன் அப்புறம். காரம். ரைட்டு. எனக்கும் காரம் பிடிக்கும். சரியா? துவர்ப்புலாம் யாருக்கு பிடிக்கும்? துவர்ப்பு. ஓகே. ஃபிலிப் பிரதரா? ஃபிலிப் பிரதர் இந்த பக்கம் எங்கேயாவது உட்காந்துக்கலாமே, நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க. ஓகே ரைட்டு. அப்புறம் கசப்புலாம் யாருக்கு பிடிக்கும்? கசப்பு கணிசமான ஆட்கள் இருக்கிறாங்க. கசப்பு பிடிக்குது. ஓகே ரைட்டு. அப்புறமா இன்னொன்று சொன்னேன்னு, புளிப்பு. 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 சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க. தபிதா. புளிப்புலாம் இதுவும் பரவாயில்ல. கொஞ்சம் பிரதர் ஒன்று தான் சொல்லணும், நீங்கள் கசப்புக்கும் கை தூக்குனீங்க. 5மே பிடிக்குமா? என்ன சொல்லலாம் பிரதரை? எனக்கு காரம் கொஞ்சம் பிடிக்கும். சரி, இதில் உளவியல் ரீதியாக சொல்கிற காரியம் என்னென்னா, அதாவது சைக்காலஜிக்கலாக சொல்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு பிடிக்கிறவங்க வந்து தங்களுக்கு வருகிறதான அப்பா நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இனிப்பு தானே பிடிக்கும்? கேட்கல. புளிப்பா பிடிக்கும்? பிளாண்ட் டேஸ்ட் பிடிக்குமா? அவர் சொன்ன மாதிரி சொல்கிறீங்களே, எல்லாமே பிடிக்குன்ற மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லிடுறேன். டேபிளில் வந்து இனிப்பு வச்சுருப்பாங்க. என்ன இப்படி பார்ப்பாங்க, உண்மைக்குள்ளே அவங்க பண்ணுறதை சொல்கிறேன். இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு இனிப்பு எடுத்துகிட்டு ஓடுவாங்க. நான் அதனால தான் உங்களை விடாமல் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இனிப்பு பிடிக்கும் இனிப்பு பிடிக்கும்னு. கப்பிள்ஸ் மீட்டிங்கில் மாத்திரம் தான் நான் பேச நீங்களும் பேச முடியும். இந்த சம்பாஷணை வந்து இந்த மாதிரி சம்பாஷணை. ப்ரீச்சிங்னா அது டோட்டலாக வேறு. நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் கேட்கணும். இது வந்து ஒரு சம்பாஷணை, ஒரு கவுன்சிலிங் டைம். சரியா? இனிப்பு உணர்வு இருக்கிறவங்க பொதுவாக என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சர்ஸ் உளவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களுக்கு வருகிறதான சூழ்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எளிதில் கையாளக்கூடியவர்கள். நான் அதுக்காக தான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டேன். எளிதில் கையாளக்கூடியவர்கள், எளிதாக சுலபமாக இவ்வளவு தானே பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களாம். அதனால தான் திருப்பி கேட்டேன், உங்களுக்கு இனிப்பு பிடிக்கல இனிப்பு பிடிக்கல இனிப்பு பிடிக்கல. அது இனிப்பு. யாரெல்லாம் இனிப்பு பிடிக்கும்? நீங்கள் இப்போ நிறைய கை தூக்கு. ஏம்மா தூக்காத கையெல்லாம் தூக்குதம்மா. காரமாக இருக்கிறவங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு காரம் பிடிக்கும். சரியா? சட்டுன்னு ஒரு காரியத்துக்கு வந்து ரியாக்ட் பண்ணிடுவாங்களாம். எக்ஸாக்டாக 100% ரியாக்ட் பண்ணலனாலும் ரியாக்ட் பண்ணிடுவாங்களாம். ஆனால் அடுத்த செகண்டே அப்படி யோசிப்பாங்களாம்,
இந்த ரியாக்ஷனை நான் சரியாக தான் பண்ணியிருக்கேனா, இல்லை இதை ப்ரொவாக்டிவாக மாற்றணுமா, எதிர்வினை செய்கிறதான காரியத்தை சரியாக பண்ணியிருக்கேனா, இல்லை இதை செயலூக்க முறையாக மாற்றணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களாம். இது காரம் ரொம்ப விரும்புகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யோசிக்கிறதான தன்மை. ஆனால் உண்மையாக ஒத்துக்கிறேன், எனக்கு காரம் பிடிக்குங்க, காரம் பிடிக்கும். நான் சொல்கிறது கரெக்டா? அப்புறம் இந்த துவர்ப்பு, கசப்பு, அப்புறம் இன்னொன்று சொன்னேன், புளிப்பு, இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்டாக கிரிட்டிக்கல் சைடு அதிகமாக இருக்குமா. கிரிட்டிக்கல் சைடு அப்படின்னாக்கா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் இல்லை. கிரிட்டிக்கல் சைடு மண்டை யாருக்கு இருக்கும்னா சிஐடிஸ்க்கு இருக்கும். உங்கள் வீட்டில் ஐயா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இவங்க சிஐடியை தலையாட்டிட்டாங்க. சிஐடி மூளை, அதாவது ஒரு லைன் 2 லைன் இப்படி வரைஞ்சிருக்கோன்னா நம்ம ஒழுங்காக அந்த லைனில் எழுதணும், அடுத்த லைனில் எழுதணும். இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இன்பிட்வீன் இந்த லைன் நடுவில் போகிறது என்னன்னு பார்ப்பாங்களாம். துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, இவங்க இருக்காங்களே தீபா சிஸ்டர், உங்கள் 2 பேரில் நீங்கள் சொல்லுங்கள் பிரதர், யார் சிஐடி வேலையை பார்க்குறது சொல்லுங்கள். இந்த இவங்க தான் இப்படி காமிச்சிட்டாங்க. இது வந்து உளவியல் ரீதியாக நான் இதை படித்தப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே இது வந்து உண்மை. நம்முடைய டேஸ்ட்டை வச்சே நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதான தலைப்பு என்னென்னா, பல தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். நம்முடைய உணர்வுகள் மதிப்பிடக்கூடியதா இல்லை மிதிக்கப்படக்கூடியதா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய சூழ்நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு நம்முடைய 5 புலன்கள், அதாவது 5 சென்சஸ், நம்முடைய கேட்கிற தன்மை, நுகர்கிற தன்மை, பேசுகிற தன்மை, தொடுகிற தன்மை, பார்க்கிற தன்மை, இது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா சட்டுன்னு எதிர்வினை. ஒரு பால் அப்படி அடிச்சோன்னா அந்த பால் பந்து திரும்பி வருது இல்லையா, அதுதான் ரியாக்ட் பண்ணுறது. எப்படி ரியாக்ட் பண்ணுதோ அதுதான் நமது உணர்வு, அதுதான் நம்முடைய ஃபீலிங். ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பண்ணிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன். ப்ரொவாக்டிவாக யோசிக்கிறது இல்லை. உண்மையாக ப்ரொவாக்டிவாக யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்படி சொல்ல தோணுமா? யோசிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இவன் திடீர்னு வந்து ஐ லவ் யூ சொல்கிறான், வீட்டில் அப்பா என்ன சொல்லுவாங்க, அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க தான் தோணும். சட்டுன்னு அக்செப்ட் பண்ண தோணுமா? அது ப்ரொவாக்டிவ்னஸ். புரியுதா? உணர்ச்சின்னா என்ன, உணர்வுனா என்ன? உணர்ச்சி அப்படின்னா என்னன்னா கோவப்படுதல், நமக்கு பசிக்கிறது, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகிழ்ச்சியாக இருக்கிறது, பயப்படுறது, இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா உணர்ச்சி. உணர்வு அப்படின்றது வித்தியாசம். கிட்டத்தட்ட 2 வார்த்தைகளும் ஒரு சீர் உள்ள வார்த்தைகள் போல இருந்தாலுமே அதனுடைய அர்த்தங்கள் வேறு. உணர்ச்சின்னா என்ன? கோபம், மகிழ்ச்சி, பயம், அதான் வெளிப்படையாக தோணுது இல்லை, இதெல்லாம் வந்து உணர்ச்சி. உணர்வு அப்படின்றது ஃபீலிங், அது வந்து உள்ளுக்குள்ளேருந்து வர்றது. அது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பசி, வலி, சோர்வு, இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உணர்வு. பசியினால் ஒருவேளை ஒரு சில பேருக்கு என்ன வரலாம், கோபம் வரலாம், வெளிப்படையாக வந்து கொண்டாந்து எதையாவது வச்சு தொலைங்க, கோபம் வரலாம். இல்லை சோர்வு, ஏம்மா எதையாவது கொடுமா, வச்சுட்டு போம்மா, தொணக்காத, சோர்வு. புரியுதா? எதனால் வருது? உள்ள ஒன்று ஆக்டிவேட் பண்ணுது, பசி, அந்த ஃபீலிங் ஆஃப் வாட் டு சே, என்ன ஒரு 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 தேர்ஸ்ட்னு சொல்லலாம், ஒரு ஹங்கர்னு சொல்லலாம். புரியுதா? அது நமக்கு ஒரு உணர்ச்சியாக அது வெளியே வருது. உணர்வுன்றது உள்ளத்தை சார்ந்தது, உணர்ச்சின்றது வெளிப்படையாக வெளியே கொண்டு வர்றது உணர்ச்சி. அநேக வேளைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது மதிக்கப்படக்கூடியதா மிதிக்கப்படக்கூடியதா. என்னுடைய குடும்பத்தார்கிட்ட நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன். என்னுடைய குடும்பத்தாரில் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க 3 பேர்கிட்ட நான் ஒரு சில பேர்கிட்ட கேட்டேன், ஃபீலிங்ஸ் ஆர் டு பி ரெஸ்பெக்டட் ஆர் வாட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போது ஒருவரிடத்துலேருந்து வந்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஸ், ஃபீலிங்ஸ் வந்து மதிக்கப்படக்கூடியவை. ஒரு சில காரியங்களை ரொம்ப மதிக்க முடியாது, அதை கன்சிடர் மட்டும் பண்ணணும். என்னது? கன்சிடர் மாத்திரம் பண்ணணும்.
அதனுடைய கருத்து என்னன்றதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிடணுமே அடிச்சு மதிக்க முடியாது. ஒரு சில ஃபீலிங்ஸ் பல வகைப்படும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபீலிங்ஸ் பல வகைப்படும். வெறும் ஒரு காதல் உணர்வு, ஒரு லவ், இல்லை ஒரு கோபம், அது மாத்திரம் ஃபீலிங்ஸ் கிடையாது. உள்ளேருந்து வர்ற ஃபீலிங்ஸ் கிடையாது. ஃபீலிங்ஸில் நிறைய காரியங்கள் இருக்கு. சரியா? ஒரு சிலது மதிக்கப்படக்கூடியவை, ஒரு சிலது மதிக்கப்பட முடியாது. அநேக வேளைகளில் குடும்பங்களில் நம்ம பார்க்குறது என்ன, நம்ம அன்றாட குடும்பங்களில் நம்ம பார்க்குறது என்ன, கணவன் மனைவி இருக்கிறோம், நம்ம ஒரு சில பேர் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறோம், ஒரு சில பேர் நியூக்ளியர் ஃபேமிலி, தனி குடுத்தனமாக நம்ம இருக்கிறோம், கணவன் மனைவி பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்பா அம்மா கூட இருப்பாங்க, அது கூட்டு குடும்பம். ஒரு சில குடும்பங்களில் நாத்தனார் சித்தப்பாமார் எல்லாரும் கூட இருப்பாங்க, இது ஒரு கூட்டு குடும்பம். இது நல்லது இது தீதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ரெண்டுமே நல்ல ஒரு பாங்கு தான், ரெண்டுமே நல்ல ஒரு கட்டமைப்பு தான். நல்லபடியாக இருந்துட்டா நல்ல ஒரு கட்டமைப்பு. ஆனால் ஒரு சில இடங்களில் நம்ம பார்ப்போம்னாக்கா ஒரு சில உறவுகளில் அந்த அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில உறவுகள் அரிச்சு போய் கீழே அப்படியே தணிஞ்சு போய்கிட்டே இருக்கும். ஒரு சில உறவுகள் மேலோங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நான் பேசுறது புரியுதா? புரியுதுன்றவங்க எஸ்ன்னு சொல்லுங்க. ஒரு சில உறவுகள் மேலே சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னுவாங்க. ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதாவது நான் என்ன சொல்கிறேனோ அந்த என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்காது, இது எடுபட மாட்டாது, நான் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கீழே போய்கிட்டு இருக்கிற அந்த ஒரு கான்செப்டில் இருக்கும் ஒரு சில உறவின் முறைகள். ஒரு சில உறவின் முறை பயங்கர டாமினண்ட்டாக இருப்பாங்க. வெதர் ரைட் ஆர் ராங், நான் சொல்கிறத கேட்டாகணும் எல்லாரும் அப்படின்ற அந்த ஒரு டாமினன்ஸில் இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா எந்த உறவு அச்சப்படுதோ, எந்த உறவு கூச்சப்படுதோ, எந்த உறவு தனக்குள்ள இருக்கிறதான காரியங்களை சொல்ல வெளிப்படுத்த கூச்சப்படுதோ அது கீழே போய்கிட்டே இருக்கும். இந்த டாமினன்ட் ஃபேக்டர் இருக்கு பார்த்தீங்களா, ட்ரெயிட் இருக்கு பார்த்தீங்களா, மேலே அப்படி மேலோங்கி இருந்துக்கிட்டே இருக்கும், ரிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும் நான் பேசுறது, எல்லாரும் நம்ம குடும்பங்களில் இருக்கும். புரியுதா? யாரையும் நான் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. மனைவி இப்படி, கணவர் இப்படி, மாமனார் இப்படி, மாமியார் இப்படி, நாத்தனார் இப்படி அப்படின்னு நான் யாரையும் பாயிண்ட் பண்ணி சொல்லலை. உங்கள் குடும்பங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த நான் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். உங்கள் குடும்பங்களில் யார் அப்படி இருப்பாங்க, இல்லை நீங்கள் அப்படியா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அவ்வளோதான். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம எல்லாரும் நம்ம தேன் கூடு பார்த்துருக்கோம், தேனீயை பார்த்துருக்கோம். தேனி அருந்துகிறதான தேனி, பூக்கள்ல இருந்து தேன் குடிக்கிறதான தேனியை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த தேனியினுடைய தேனை நம்ம எடுக்கிறோம். அது நம்மளோட ஹார்ட் ஒர்க் கிடையாது, நம்முடைய கடின உழைப்பு கிடையாது, வேறு ஒருவருடைய கடின உழைப்பு. எஸ் சொல்லுங்க. நான் சொல்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன் உதாரணங்கள் எல்லாத்தையும் உங்கள் குடும்பத்தோட உங்களோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும். தேனீக்கள் பல தேன் சேர்க்குது, தேன் சேர்த்து கஷ்டப்பட்டு தேன் கூட கட்டுது, கஷ்டப்பட்டு தேனியை சேர்க்குது. ஏன்னா பல மைல் தூரம் அதை அலையணும், போய் அந்த தேனியை கொண்டு சேர்த்து வைக்குது. கடைசியில் ஒரு பெரிய தேன் கூட கீழேருந்து மேலக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் கட்டுன பிற்பாடு அந்த தேன் கூட சட்டுன்னு யாரோ ஒரு சில பேர் வர்றாங்க, அதுக்கு புகை மூட்டுறாங்க, அங்கே மேலே அந்த வெங்காயத்தெல்லாம் பூசிக்கிறாங்க, இதெல்லாம் பூசிக்கிட்டு பக்கத்தில் போய் எல்லாத்தையும் அதை வெட்டி எடுத்துடுறாங்க. டோட்டலாக அதை வேற ஒருவர் அனுபவிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யாருடைய உணர்வு மதிக்கப்படுகிறது, யாருடைய உணர்வு மிதிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லுங்க. சத்தமா? தேனியினுடைய உணர்வு மிதிக்கப்படுகிறது. எதற்காக? மதிக்கப்பட முடியாத தேனியை எடுக்க வேண்டும் என்பதற்காக. மிதிக்கப்படுகிற அநேக காரியங்கள் மதிக்கப்படும், அதை மனதில் வச்சுக்கொள்ளணும். ஒருவேளை உங்கள் உணர்வுகள் மிதிக்கப்படுதுன்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா வருங்காலங்களில் அது மதிக்கப்படக்கூடியதான காலங்கள் வெகு விரைவில் இருக்குன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
ஆனால் இந்த தேனீட்டிருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனுஷ ஜந்துவை பாரு, இந்த மனுஷ மிருகத்தை பாரு, வந்து எப்படி என்னுடைய தேனியெல்லாம் திருடிட்டு போகிறான் அப்படின்னு அடுத்த நாள் அது லீவ் எடுக்கிறது கிடையவே கிடையாது. அடுத்த நாள் மறுபடியும் அது செய்கிற வேலையே செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. தான் மதிக்கப்படலை, தான் செய்கிறதான கடின உழைப்பு கன்சிடர் பண்ணப்படலை, மிதிக்கப்படுறோன்னு தெரிஞ்சும் அது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் தான் செய்கிறதான வேலைகளை அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. சரியா? எந்த விதத்துலையும் அது தன்னுடைய வேலையை நிப்பாட்டுறது கிடையாது. நான் மிதிக்கப்படுறேனே என் குடும்பத்தில், நான் உதாசீனப்படுத்தப்படுகிறேனே அப்படின்னு சொல்லி அது அதனுடைய வேலையை அடுத்த நாள் வந்து செய்யாமல் இருக்கிறது கிடையாது. மறுபடியும் அதே பூவை நோக்கி போகுது, அதே சந்தோஷத்தோட போகுது, அதே வேகத்தோட போகுது. ஒரு எஸ் சொல்லுவோமா? அதே வேகத்தோட போகுது. அதே அமௌண்ட்டு தேனி அது சம்பாதிக்குது, அதே அமௌண்ட்டு தேனி அது மறுபடியும் சேகரித்து வைக்குது. தெரியாமல் மறுபடியும் நான் நான் மிதிக்கப்படுவேன் என்று கருத்தில் கொள்ளாமல் அது செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதனால தான் பல ஆண்டு காலமாய் தேனீக்களை நாம் உதாரணமாக பல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்துகிறோம். மிதிக்கப்படுகிறவைகள் எப்பவுமே மதிக்கப்படுபவை மனசுல நம்ம வச்சுக்கணும். ஒரு நாளும் அது பேசுனதில்லை. அதை பார்த்து கத்துக்கோன்னு நம்மை படைத்தவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த கூட்டத்தில் பொதுவாக நான் பெயர் சொல்ல மாட்டேன், ஆனால் கடவுள்னு சொல்லுவேன், நம்மை படைத்தவர்னு சொல்லுவேன். the one who created us அப்படின்னு சொல்லுவேன். நம்ம எல்லாரையும் ஒரே ஒருத்தர் படைச்சு வச்சிருக்கார். எஸ் சொல்லுவோமா? அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? ஒவ்வொரு இந்த ஆலோசனை வேலைகளிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் நம்மை எப்படி பார்க்கிறார் அப்படின்ற அந்த ஒரு கணிப்பு மாத்திரம் நமக்கு சரிவர தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம போகிற பாதையில் நம்மளால் சரியாக போயிட முடியும். நம்ம உணர்ச்சிகள், அதாவது நம்முடைய உணர்வுகளை சரியே நம்மளால் வெளிக்காட்ட முடியும். எவர் என்னை மிதித்தால் என்ன, மதித்தால் என்ன, நான் செய்ய வேண்டிய போக்கு அதன்படி நான் போய்கிட்டே இருப்பேன். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த மேரேஜ் கவுன்சிலிங்கில் நான் பிகினிங்ல இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஒரு ஆணினுடைய உணர்ச்சி டோட்டலாக வேற, ஒரு பெண்ணினுடைய உணர்ச்சி டோட்டலாக வேற. ஒரு ஆண் தான் பார்க்கிறதை வைத்து தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். ஒரு பெண் வார்த்தைகளை வைத்து வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னாக்கா பெண் அதிகமாக பேசக்கூடியவங்க, ஆண் அதிகமாக பேசக்கூடாதவங்க. தே ஆர் லெஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அவங்கள்ட்ட அநேக வார்த்தைகள் இருக்காது. நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். நிறைய வீடுகளில் ஆண்களோட மேக்கப், அவங்களோட டிஎன்ஏவே அப்படிதான். அதிகம் பேச மாட்டாங்க. ஏதாவது 100ல் 1 100ல் 2 பார்த்தீங்கன்னா கடபடன்னு ஒரு பொம்பளை பேசுகிற மாதிரி பேசுவாங்க. அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஒரு சில வீடுகளில் அப்படி பேசுவாங்க. அது அவங்களுடைய இயற்கை தன்மை, அவங்களோட டிஎன்ஏ. யாரையும் நம்ம குறைச்சி பேசுறதுக்கு இல்லை. ஆனால் பொதுவாக ஆண்களுடைய அந்த அவங்களுடைய ஃபார்முலா, அவங்களுடைய சூத்திரம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க they are not much words, they are not people of much words. நிறைய கிடையாது. அப்போ அவங்களுடைய உணர்வுகளை அவங்க எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேர்ட்ஸை வச்சு தான் வெளிக்காட்டுவாங்க, ஒரு சில வார்த்தைகளை வச்சு வெளிக்காட்டுவாங்க. நம்ம பெண்கள் கொண்டு வருகிறதான வார்த்தைகளினுடைய வல்லமை வேறு, ஆண்கள் கொண்டு வருகிறதான வார்த்தைகளுடைய வல்லமைகள் வேறு. உதாரணத்துக்கு எடுத்துப்பீங்கன்னா ஒரு ஆண் பெண் ஒரு கடைக்கு போயிருக்காங்க, சீலை வாங்குற கடைக்கு. சரியா? அப்போ அங்கே போய் சீலையெல்லாம் எடுத்து போட சொல்கிறாங்க, எடுத்து போடுறாங்க. நம்ம பொதுவாக சீலை வாங்கும்போது முதல்ல புடவை போட்ட உடனே நம்ம வந்து செலக்ட் பண்ணிடுவோமா? பண்ண மாட்டோம். பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம பார்ப்போம், நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க பார்க்குறோன்னு அவருக்கு என்ன தலையில் எழுத்த? ஆனால் பாவம் என்ன பண்ணுறது, நம்மளை கட்டிக்கிட்ட காரணத்துக்காக அவங்களும் வந்து பக்கத்தில் வந்து நிற்பாங்க. பார்ப்போம். கடைசியில் வேற கடை போகலாமா? உனக்கு ப்ளூ கலர் சாரி தானே வேணும்னு கேட்டேன். இங்கே 1000 சேலை எடுத்து போட்டானே, பேச முடியாது. சரி போலாம். பிடிக்கலையா உனக்கு? சரி போலாம். போறாங்க.
அடுத்த கடையிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. எல்லா கடையிலையும் என்னங்க வேற வேறையா இருக்கும். என்ன சில்க் இருக்கும், லினன் இருக்கும், ஜூட் இருக்கும், வேற என்ன இருக்கும், டசர் இருக்கும், வேற என்ன இருக்கும், பாலிஸ்டர் இருக்கும், வேற என்ன இருக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட டிசைன் எடுத்து போடுவாங்க, எடுத்து போடுறாங்க. ஒரு 4 சேலை எடுத்து போடுறாங்க. ஒரு 5வது சேலை எடுத்து போட்டோன்னே இது நல்லா இருக்குல்லம்மான்னு தெரியாதனமா வாயை விட்டுறாரு இவர். இது நல்லா இருக்குல்லன்னு சொல்லிடுறாரு. இங்க இப்படி பார்க்குறாங்க. சரி பில்லை போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போகிறாங்க. நல்லா இருக்குல்ல ஏம்மா பிரியா, நல்லா இருக்குல்ல. எங்கள் வீட்டில் அப்படி நடந்தது இல்லைன்னு. ஏன்னா அவங்க என் கூட வரவே மாட்டாங்க. பர்ஸை மட்டும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க வரமாட்டாங்க என் கூட. சும்மா ஒரு போக்குக்கு ஒரு 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 வார்த்தைக்கு நான் என் பேர் என்னது, ஏம்மா பிரியா வீட்டிலேருந்து வந்தப்போ நல்லா தானே வந்தேன், இப்போ ஏன் உருன்னு மூஞ்சை தூக்கி வச்சுட்டு போகிறேன்? நல்லா தானே இருக்கு, நான் கேட்டப்போ நல்லா தானே இருக்குன்னு. உனக்காக நான் ஒரு கடைக்கு நான் வந்தேன், 2வது கடையில் நல்லா தானே இருக்குன்னு. நல்லா தான் இருக்குப்பா, எல்லாம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டேனே. நீ நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்களுக்கு தான் டைம் ஆயிடுச்சு இல்லை? உங்களுக்கு இதுக்கு மேலே உங்களால் என் கூட நிற்க முடியாது இல்லை? இவ்வளவு தானே உங்களால் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. அவர் நிலை கூட குலைந்து போகிறார் என்னவர். இதெல்லாம் நான் சத்தியமா யோசிக்கல. என் உள்ளத்துல நான் யோசிக்கவே இல்லை. நீயா ஒரு பெரிய எஸ்ஸேவே எழுதுற. திஸ் இஸ் த வெர்பல் கண்டிஷன் ஆஃப் அ விமன். வேர்பல் கண்டிஷன். அந்த உணர்ச்சிகளை வெளிக்காட்டுற விதம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இவ்வளோதான் உங்களால் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இன்றைக்கி உங்களுக்கு ஆஃப் டே தானே, கொஞ்ச நேரம் என் கூட நிற்கக்கூடாதா? கொஞ்ச நேரம் என் கூட, உங்களுக்கு அதுக்குள்ளே கால் வலிச்சிருச்சா, உங்களுக்கு அது பண்ணிடுச்சா, இது பண்ணிடுச்சா, உங்களுக்கு பசிக்குதா, வீட்டில் சமைச்சு வச்சுட்டு தானே வந்தேன், நம்ம வீட்டில் போய் ஒன்றா தானே சாப்பிட போகிறோம், இது கூட உங்களால் நிற்க முடியாதா? நல்லா தானடி எடுத்து கொடுத்துருக்கேன், நல்லா தானடி. மனசில் இதுதான் தோணும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிறது. என் குடும்பத்தில் பர்ஸு மட்டும்தான் வருங்க, ஆள் வராது. ஆள் வரமாட்டாங்க, பர்ஸு மட்டும்தான் வரும். பணத்தை மட்டும் கொடுத்து விடுவாங்க. புரியுதா? இது எல்லார் குடும்பத்துலேயும் நடக்கிறதான காரியம். கூட நிற்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த உணர்வுகள் அது வித்தியாசமாய் வெளிப்படுகிறதான காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு 3 நாள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும், ஒரு கோர் குரூப் எனக்கு இருக்குது, ஒரு சில முக்கியமான காரியங்களை எனக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று அனுப்புனாங்க. அதே காரியத்தை நேற்று உங்கள் மத்தியில் தான் அவங்களும் உட்காந்துருக்குறாங்க. அவர்கள் வைத்திருந்ததான ஸ்டேட்டஸ்லையும் நான் பார்த்தேன். அதை எனக்கு அனுப்பின உடனேவே நான் அதை இப்படி இதை இந்த மாதிரி செய்தி காக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளே நான் யோசித்து வச்சுருந்தேன். இதை இப்படி பண்ணலாமே, இதை இப்படி பேசலாமே அப்படின்னு சொல்லி நான் யோசித்து வச்சுருந்தேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில பேர் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே உங்களுடைய ஒரு சில இதுலேயும் நீங்கள் வச்சுருந்தீங்க. ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கலாம். ஒரு பொண்ணு இருக்குது, சரியா? ஒரு பொன் பெண் அல்ல, பொன் கம்மல், தங்கம். அந்த பொன் இரும்பினால் அடிக்கப்படுகிறது, சரியா? அது போல பார்த்தீங்க, இது பொண்ணுன்னு வச்சுக்கோங்க, இது இரும்புன்னு வச்சுக்கோங்கப்பா. இது பொன், இது பொன், இது இரும்பு. இந்த பொன் ஒரு இரும்பு சுத்தியலால் இப்படி அடிக்கப்படுது, சரியா? அதே போல இந்த இரும்பும் அடிக்கப்படுது, பொண்ணும் அடிக்கப்படுது, இரும்பும் அடிக்கப்படுது, பொண்ணும் அடிக்கப்படுது, இரும்பும் அடிக்கப்படுது. எதுல இருந்து சத்தம் வருது? இரும்புல இருந்து சத்தம் வருது. பொண்ணுல இருந்து சத்தம் வரல. இதுல இருந்து மட்டும் சத்தம் வருது. உண்மையாவே இது நான் பேசுறது, நான் அறிவியலை நான் பேசுறேன். நம்மளை எல்லாரையும் படைத்தவர் யார்? ஒரு படைப்பாளி, ஒரு சர்வ சக்தி.
அது யார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எஸ் சொல்லுங்க. நான் பொதுவாக கவுன்சிலிங் ஆலோசனைன்னு வெளியே எடுக்கிறப்ப இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவேன். நம்மை படைத்தவர் ஒரு சர்வசக்தி இருக்கிறார், ஒரு சர்வ படைப்பாளி இருக்கிறார், அவர் சாயலிலேயே நம்மை படைத்து வைத்திருக்கிறார். இப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த டேர்ம். அண்ட் ஐ வாண்ட் டு யூஸ் த சேம் டேர்ம் ஹியர். அவர் படைச்சிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பமாக நம்மளை படைச்சிருக்கிறார். குடும்பமாக படைச்சிருக்கிறார். குடும்பமாக படைச்சிருக்கிறார். குடும்பமாக படைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லார் குடும்பத்திலையும் எல்லாரையும் ஒரு போல படைப்பது கிடையாது அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கிடணும். நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு, நான் இதை அறிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆச்சு. ஒரு சில குடும்பங்களில் இரும்புகளோட சேர்த்து பொண்ணை படைக்கிறார். அதாவது காக்காவோட சேர்த்து குயில் இருக்க மாதிரி படைக்கிறார். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி நம்மெல்லாம் ஒன்று தான்ப்பா, நம்மெல்லாம் ஒன்று. ஆஹா, அப்படி அல்ல. எல்லாம் ஒரே சத்தம் கொடுக்கும், ஒன்று மாத்திரம் டக் டக் அப்படின்னு வித்தியாசமான சத்தம் கொடுக்கும். ஏன்னா அதனுடைய பயன்பாடு வேற, அதனுடைய பர்பஸ் வேற. எல்லாரும் பர்பஸ் சொல்லுங்க. பர்பஸ் வேற. ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. அதாவது இப்போ எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் சயின்ஸ் பிடிக்கும், என் மகனுக்கு மாத்திரம் மேக்ஸ் பிடிக்கும். அவனுடைய பர்பஸ் வேற. அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? எடுத்துக்கோங்க. அப்பவும் நீங்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்கள் அந்த குடும்பத்தை சேராதவர். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்றவங்க எஸ் சொல்லுங்க. நீங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க அந்த குடும்பத்தை சேராதவர். ரேஷன் கார்டு அட்டையின்படி அந்த குடும்பத்தோடு சேர்ந்தவர். சர்வசக்தி அந்த பார்வையாளரின்படி அந்த குடும்பத்தோடு சேராதவர். யூ ஆர் கிரியேட்டட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ். ஸோ உங்கள்கிட்ட சத்தம் வராது. மற்றவங்க கொடுக்குற சத்தம் உங்களால் கொடுக்க முடியாது. நான் பேசுறது புரியுதா? எல்லாரும் ஒரே விதமான உணர்வை வெளிப்படுத்தினாங்கன்னா உங்களால் ஒரே விதமான உணர்வை வெளிப்படுத்த முடியாது. You're totally different. You will express it in a different way. ஒரு பழைய ஏற்பாட்டு அழகான ஒருவர் இப்படி சொல்லுவார், என்னை நிந்தித்தவன் எதிரியானால் நான் சகித்திருப்பேன், என்னை நிந்தித்தவன் எதிரியானா சகித்திருப்பேன், ஆனால் என் கூட சேர்ந்து சாப்பிட்டவன், என் கூட இருந்தவன், என் தோழனும் எனக்குரியவனுமானவன் என்னை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? அது வரைக்கும் அவன் என்னுடைய தோழன் தான், என் ரத்தத்தோடு சேர்ந்தவன் தான், ஒன்று தான். ஏசு அவருடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னாச்சு? அத்தனை பேர் இருந்தாங்க. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்மெல்லாம் ஒரே பெத்தையில தான் தூங்குறோம், ஒரே சாப்பாடை தான் சாப்பிட்றோம், எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. என்னை நிந்தித்தவன் யாராவது எதிரியா இருந்தால் பரவாயில்லையா, என் கூட சாப்பிட்ட ஆளு தானே, நீயும் நானும் ஒன்றுன்னு தான் ஏன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, அவன் காக்கா, இவர் குயில். புரியுதா? அவங்களுடைய உணர்வு வேற, இவங்களுடைய உணர்வு டோட்டலா வேற. அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. பொண்ணினுடைய நான் அந்த பார்த்த உடனே அந்த எனக்கு என்னோட குரூப்லேருந்து அனுப்புனவங்க பார்த்தோன்னே இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணினுடைய அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தேன். கோல்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அயனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தேன். ஏன் இப்படி சத்தம் வருது? கோல்டுக்கு சத்தமே வராது, எவ்வளோ அடித்தாலும் சத்தம் வராது. ஆனால் இரும்புக்கு பார்த்தீங்கன்னா அடிக்க சத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே டக்டைல், கோல்டும் டக்டைல், இரும்பும் டக்டைல். அதோட மேலபிலிட்டி, அந்த ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது அடிக்கிறப்ப ரெண்டுமே எசைஞ்சு கொடுக்க போகிறது தான். ஆனால் பொன்னினுடைய தன்மை, தங்கத்தினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப இளகின தன்மை. அன்பு ஜனமே, ரொம்ப இளகின தன்மையா. அது அடிக்க தன்னுடைய அந்த ஷேப்பை மாற்றுமே அன்றி, புரியுதா, தன்னுடைய அந்த சத்தத்தை வெளியே கொண்டு வராதான்.
என்னை இவங்க அடிக்கிறாங்க, என்னை இவங்க துன்புறுத்துறாங்க அப்படின்ற அந்த உணர்ச்சியை வெளியே கொண்டு வராதான். பொண்ணுன்றது சுகர் மாதிரி. டேக் இட் ஈஸி பாலிசி, டேக் இட் ஈஸி பாலிசி. பார்த்துக்கலாம், வந்து பார்த்துக்கலாம், யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கலாம். இது அந்த ப்ராப்பர்ட்டிஸை படித்தப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரெண்டுமே மேலபிலிட்டி தான், ரெண்டுமே அதோட டக்டைல் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் 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 இதனுடைய அந்த அந்த என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எசைஞ்சு கொடுத்து போகுமா. எசைஞ்சு கொடுத்து, சரி பரவாயில்ல அடி, எவ்வளோ வேணாலும் அடி, எவ்வளோ வேணாலும் அடிக்க அடிக்க அதனுடைய ரூபத்தை மாற்றி அது அழகு கொடுக்குமே அன்றி சத்தத்தை வெளியே கொண்டு வராது. எஸ் சொல்லுவோமா எல்லாரும்? இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க கோல்டா இல்லை அயனானு உங்களுக்கு தெரியும். Why are you created? You are not iron. I am not iron. You are not iron. அதனால தான் சத்தம் ஒரு சில நேரத்தில் வெளியே கொண்டு வர முடியல. சத்தம் வெளியே கொண்டு வரலன்றதுக்காக உங்களுடைய மதிப்பு கம்மியாயிடாதம்மா, புரிஞ்சுக்கோங்க. கோல்டு அடிக்க 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 அதனுடைய அழகு கூடுமே அன்றி அதனுடைய மதிப்பு ஒரு நாளும் குறைவுபடாது. புரியுதா? அடிக்க 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 அது அழகாக ஒவ்வொரு தன்மைகளில் அது மாறும். அது ஒரு தோடாக மாறலாம், இல்லை ஒட்டியானமாக மாறலாம், இல்லை சூட்டியாக மாறலாமே அன்றி அதனுடைய மதிப்பு குறைவுபடாது. மிதிக்கப்படுகிற காரியங்கள் மதிக்கப்படக்கூடியவை, மனசில் வச்சுக்கோங்க. கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன், சரியா? இதில் ஒரு முட்டை இருக்குது, இதில் ஒரு முட்டை இருக்குது. ஆனால் ரெண்டும் வெவ்வேறு முட்டை, சரியா? இது ஒரு முட்டை, இது ஒரு முட்டை. ஆனால் ரெண்டும் ஒரே டைப் முட்டை கிடையாது. ஒரு முட்டை உடனே கன்சியூம் பண்ணலாம், உடைச்ச உடனே. ஒரு முட்டை கன்சியூம் பண்ண முடியாது. இது நீங்கள் பவுலுன்னு நினைக்காதீங்க, இது தரைன்னு நினச்சிக்கோங்க. இது தரையில் நம்ம இப்போ உடைக்க முடியாதுன்றதுக்காக நான் உடைக்க போகிறேன். இன்னொரு முட்டையும் நான் உடைக்க போகிறேன், சரியா? இன்னொரு முட்டையும் உடைக்க போகிறேன். நீங்கள் யார் இந்த ரெண்டு முட்டையிலன்றதை நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். இதோட நம்ம முடிக்க போகிறோம். நீங்கள் யார் இந்த ரெண்டு முட்டையில்? பார்க்க ரெண்டு முட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது, இல்லை? ஒரே கலர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன்று உடைச்ச உடனே சாப்பிட்றலாம், ஆனால் ஒன்று சாப்பிட முடியாது. அது குப்பைக்கு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம தரையில் போட போகிறோம், அட் அ டைம் போட போகிறோம். இருங்க, நான் சொல்கிறப்ப போடுங்க. ரெண்டுத்தையும் போட போகிறோம், ஒரே ஹைட்டில் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் போட போகிறோம். உடையணும் ஒன்று நடுவில் தானே வச்சுருக்கீங்களா? ஓகே, நான் ஓகேன்னு உடனே போடுவாங்க. நீங்கள் எந்த முட்டைன்றதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? 1 2 3 பாருங்க. இதோ பாருங்க, உடஞ்சிட்டானா? இவன் உடஞ்சிட்டானா? பாருங்க, வெளியே பார்த்து நம்பி உடஞ்சி போச்சு. இது சிஸ்டர் ஏஞ்சல் எனக்கு ஊட்டி விட போகிறாங்க. ஆமாம், வயிற்று மட்டும் சிஸ்டர் ஏஞ்சல் எனக்கு கொடுக்க போகிறாங்க. உடனே கன்சியூமபிள். ரெண்டும் உடைக்கப்பட்டிருக்குங்க, போதும் கொஞ்சோண்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு, இப்போ எனக்கு கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. 2 பேரும் சாப்பிட்டோம் முட்டையை. கன்சியூமபிள் முட்டை, சூப்பராக இருக்குது. 2 பேரும் சாப்பிட்டோம். இதை சாப்பிட முடியல. ஏன் சாப்பிட முடியல? இன்னும் இது ஃபயர் டெஸ்ட்டுக்குள்ளே போகலை, ஹீட் டெஸ்ட்டுக்குள்ளே போகலை. இந்த முட்டை இருக்குதே, இது ஹீட் டெஸ்ட்டுக்குள்ளே போகாத முட்டை.
புரியுதா? ஹீட் டெஸ்ட்டுக்குள்ளே போன எதுவுமே கன்சியூம் பண்ணப்படலாம், யூசபிள் கண்டிஷனில் இருக்கும். இது ரெண்டுத்துல எந்த முட்டை நீங்கள் பார்க்கறதுக்கு நமக்கு லைட்டாக இருக்கலாம், சிரிக்கிற மாதிரி இருக்கலாம். இயல்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இதுதான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கிறது இதுதான். ஒரு சில வேளையில் இந்த மாதிரி உடஞ்சி போய் ஐயோ நான் மிதிக்கப்படுறேனே, நான் ஒன்றுமே இல்லையே, ஏன்னாக்கா எம்மா நீ இன்னும் ஃபயர் டெஸ்ட்டுக்குள்ளே போகல தம்பி. ஃபயர் டெஸ்ட்டுக்குள்ளே போனேன்னா நீ உடச்ச அடுத்த நிமிஷம் நீ சாப்பிட்றதுக்கு பயன்பாட்டுக்கு வந்துடுவ, யூசபிள் கண்டிஷனுக்கு வந்துடுவ. அதனால் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஹீட் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது என்னது ஃபயர் டெஸ்ட், அது என்ன ஹீட் டெஸ்ட்? அப்போ நான் முடிச்சுட்டேன். ஃபயர் டெஸ்ட், ஹீட் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் வர்ற, நம்ம குடும்பங்களில் வர்ற அன்றாட சூழ்நிலைகள் தான் ஃபயர் டெஸ்ட்டு, ஹீட் டெஸ்ட்டு. மறந்துடாதீங்க, ஃபயர் டெஸ்ட்டு, ஹீட் டெஸ்ட்டு. அந்த ஹீட் டெஸ்ட்டை பொறுமையாக இது தண்ணியில் போட்டு சூடு பண்ணுறப்ப ஐயையோ நான் உள்ளே இருக்க மாட்டேன்னு குதிச்சு எந்த முட்டையாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை, குதிச்சதே கிடையாது. அது இன்னும் சீக்கிரமாக வேகணுன்றதுக்காக உப்பு போட்டு நம்ம வேணால் வேக வைப்போம், அப்படி தானே? சீக்கிரமாக நல்லா ஈஸியாக பாயில் ஆகணுன்றதுக்காக உப்பு போட்டு நம்ம தண்ணியில் நம்ம வேக வைக்கப்போமே அன்றி, முட்டை ஒரு நாளும் அந்த பாயில் பண்ணுற தண்ணியிலேருந்து துள்ளி வெளியே நம்ம எந்த வீட்லேயும் அப்படி நடந்தது கிடையாது. இப்படி துள்ளி வெளியே உக்காந்துக்கிட்டு ஐயோ இந்த சூடு எனக்கு தாங்க முடியல அப்படின்னு சொன்னதே கிடையாது, சொல்லவே சொல்லாது. அதனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவிச்ச முட்டைன்னு பேர் வைக்கிறோம். அந்த அவிச்ச முட்டையை நம்ம கன்சியூமும் பண்ணுறோம். உடஞ்ச முட்டையை தூக்கி நம்ம இப்படி சுரண்டி இது கீழே நேராக, இது மேபி இதில் இருக்கிறதுனால பரவாயில்ல, இது தரையில் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன குப்பைக்கு தான் லாய்க்கு. கரெக்டா? குப்பைக்கு தான் லாய்க்கு, ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு. நீங்கள் யார், நான் யார் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு டிசைட் விச் எக் யூ ஆர். நீங்கள் ஃபயர் டெஸ்ட்டுக்குள்ளே கடந்து போகிறப்ப எந்த மாதிரி நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தணும். டோன்ட் சே ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு இதில் எஸ்கேப் மட்டும் ஆகாதீங்க. இப்படி இருந்துட்டு இங்கேருந்து இப்படி எஸ்கேப் மட்டும் ஆகாதீங்க, இப்படி வெளியே மட்டும் குதிச்சிடாதீங்க. வெளியே குதிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வேஸ்ட்டு, குப்பைக்கு தான் நம்ம யூஸ் ஆகும். அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உள்ளே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எஸ் சொல்லுங்க. அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் உள்ளே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் எஸ் சொல்லுங்க. நம்ம பயங்கர சூப்பர் ஆகிடுவோம், அட்டகாசம் ஆகிடுவோம். நம்மளை பீட்ஸ் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ பிலீவ் நீங்கள் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாம். சிஸ்டர் பிரியா சில கான்செப்ட்ஸ் அதை சொல்லிட்டு இப்போ அவங்க முடிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் என்னுடைய மனதில் இந்த கான்செப்ட்ஸ்க்கு ஏற்ற சில நடைமுறை காரியங்கள், அதை தேவன் என்னுடைய மனதிலே இன்றைக்கு வைத்திருக்கிறார். நடந்த சில காரியங்களை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன். உணர்வுகள், ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம், உணர்வுகளை எப்படி நாம் மதிக்கிறோம், அதை எப்படியாக நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம். சில நாட்களுக்கு முன்னால் என் விசிட்டிங் டைமில் 20, மேபி ஷீ ஷுட் பி இன் ஹர் லேட் 20s ஆர் அந்த வயதில் இருக்கிறதான ஒரு பிள்ளை என்னை பார்க்க வந்திருந்தாள். சில வருடங்களுக்கு முன்பாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு நல்ல படிப்பு படிச்சிருக்கிறா. ஷீ இஸ் எஜுகேட்டட் இன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். நல்ல வேலையும் பார்த்த வேலையில் என்கிட்ட சொன்னால், கிட்டத்தட்ட நான் ஒரு 25,000 ரூபாய் நான் முதல்ல சம்பாதிச்சேன் பாஸ்டர். வேலை நல்லா போயிட்டு இருந்தது, நல்லா நடக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சார். அதனால நான் ஒரு ஊழிய நிறுவனத்தில் நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். அப்பா இறந்துட்டாரோ இல்லாட்டி வேற மாதிரி போயிட்டாரு. சின்ன வயசுலேயே, செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வேற மாதிரி அப்பா போயிட்டாரு. இப்போ இந்த வீட்டில் அந்த அம்மா கொஞ்சம் சிக்கு, இந்த பிள்ளை மாத்திரம்தான் ஏர்னிங் மெம்பர். அதுவும் ஒரு ஊழியத்தில் இருக்கிறாப்புல. அந்த ஊழியத்தில் அந்த பிள்ளை தான் தன்னுடைய சப்போர்ட்டை ரைஸ் பண்ணி கொள்ள வேண்டும். காலேஜ் மினிஸ்ட்ரி செய்கிறதான ஒரு ஊழிய நிறுவனம். அவங்களுடைய சில பிரின்சிபிள்ஸ் தெரியும்.
அவங்க பார்க்குற இடத்துல அவங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்லி அவங்களுடைய ஃபினான்ஷியல் நீட்ஸை வந்து ரைஸ் பண்ணி கொள்வாங்க. அப்போ கேட்கும்போது உன்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது? என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது, போதுமானதை கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னு தைரியமாக சொன்னார். அப்புறம் அவளுக்கு ஒரு அலையன்ஸ் பார்த்துருக்குறாங்க. என்னுடைய மென்டார் ஒரு பக்கம், அதே நேரத்தில் அந்த தம்பியினுடைய மென்டார். நம்முடைய கலாச்சாரத்தின்படி அரேஞ்ச் மேரேஜ், நம்மளுக்கு ஃபாரினில் இருக்கிறவங்க அவங்களுடைய டேட்டிங் கல்ச்சர் வந்து வேற. அப்போ இப்படி இருக்கும்போது இதை நான் கூர்ந்து கவனித்து கொண்டு இருந்தேன். இந்த மென்டார் சேர்ந்து எங்களை ஒருவருக்கொருவர், என்னுடைய குடும்ப சூழ்நிலை ஏழ்மை நிலை, படிப்பு இருக்குது, இப்போ வேண்டிய சாப்பாடு எனக்கு இருக்குது, ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஊழிய நிறுவனத்தினுடைய ஒரு அவங்களுடைய பிரின்சிபிள் என்னன்னா, அந்த கல்யாணம் பண்ணா அந்த 2 பேரும் அந்த நிறுவனத்தில் தான் வேலை பார்க்கணும். அது அவங்களோட நல்ல ஒரு பிரின்சிபிள். அது இட் இஸ் தேர் பிரின்சிபிள். அப்போது அவங்க அதை வந்து ஜெபத்தோடு தான் பெரியவங்க அதை பேசி கொண்டு வர்றாங்க. அப்போ என்கிட்ட சொன்னால், ஒரு வசதி நிறைந்ததான ஒரு மணமகனை எனக்கு பார்க்குறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அவங்க வீட்டில் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இருக்கிறாங்க. ஆனால் எனக்கோ, நான் இருக்கிற சூழ்நிலையோ அந்த அளவுக்கு கிடையாது. நான் வாழ்த்தி அனுப்பினேன், நான் ஜோம் பண்ணேன், அவளுக்காக ஜோம் பண்ணேன். சமீபத்தில் அந்த பிள்ளை என்னை பார்க்க வந்திருந்தா. பார்க்க வந்து என்கிட்ட கேட்டா, பாஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சிரிச்ச முகத்தோட கேட்டா. எனக்கு ஆங்ஸைட்டி, நீ எப்படி இருக்கிற, உன் சூழ்நிலை எப்படி இருக்குது? சிரிச்சுக்கிட்டே சொன்னா, பாஸ்டர் நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு ஞாபகம் இருந்தது அவள் சொன்ன காரியங்கள், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். என்னை வந்து பார்த்தாங்க, பார்த்து எல்லாம் அங்கே வந்து என்னை பிடிச்சிருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் போய் வீட்டில் போய் சில காரியங்கள் கேட்டாங்க. உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் இந்த திருமணத்துக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. எங்களை, நான் தான் இருந்தேன், என்னை நடத்துகிற மென்டார் இருந்தாங்க. எவ்வளோ நீங்கள் போடுவீங்க, எத்தனை சாவரன் போடுவீங்க? இல்லை, அதுக்கெல்லாம் எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அடுத்தது, அதுக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எங்கள் கையில் காசு இல்லை. அப்போ அந்த மகளுடைய வார்த்தையை கேட்டபோது என்னுடைய உள்ளமே உடைந்தது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு மணமகனாக இருந்தீங்கன்னா, ஆண்கள் எத்தனை பேர் இப்படி ஒரு பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில தேவ சித்தம் எது, பணம் அதெல்லாம் அடுத்தது. அப்போ அவங்க அந்த நேரத்தில் என்கிட்ட பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க பாஸ்டர். ஆனால் போய் நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து மறுத்து விட்டாங்க. they refused. உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுதுமா, இது ரொம்ப கஷ்டமான நிலைமை. அவ சொன்னா, இதுல இருந்து வெளியில வர்றதுக்கே எனக்கு 2 வாரம் ஆச்சு பாஸ்டர். அவ்வளவு வேதனையான சூழ்நிலை. அவ she is the only working member. ஆனாலும் தன்னுடைய வருத்தத்தை என்கிட்ட கொட்டி கொண்டிருந்தாள். அதன் மத்தியில என்னுடைய தங்கை, அவள் படித்து கொண்டிருக்கிறாள். 10 வருஷம் ஃபோன் பண்ணாத ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி, முந்தின நாள் சிஸ்டர் தங்கை கேட்டாலாம், அக்கா அடுத்த நாள் நான் 5000 ரூபாய் காலேஜ் ஃபீஸ் பே பண்ணணும், எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, ஜோம் பண்ணிக்கோங்க. இவ்வளவு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறா. 10 வருஷம் கான்டாக்ட் பண்ணாத ஒருத்தர் ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு, உன் குடும்ப சூழ்நிலைக்காக நான் 5000 அனுப்புறேன்னு அவரே அனுப்பினாராம். இவா சொல்லாமலே. அன்னைக்கு தேவையான பணம் 5000 ரூபாய். அப்போ அவ என்கிட்ட சொன்னா, எங்க அம்மா இப்பதான் சில வருஷங்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஆச்சு, உங்ககிட்ட ஜோம் பண்ண சொன்னாங்க, நான் ஜோம் பண்றேன். உன்னுடைய சூழ்நிலைக்காக ஜோம் பண்றது மாத்திரம் இல்லை, அப்படி உன்னுடைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது
உனக்கு சபையிலிருந்து ஹெல்ப் பண்ணுவோம், நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்காக தான் தேவன் சபையை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, எனக்கு பண உதவி இது இருக்கட்டும் பாஸ்டர், அடுத்த பக்கம் எமோஷனலா என் கூட நிக்கிற ஆட்களை நான் பார்க்குறேன், அவங்க இருந்தா போதும். பண உதவிலாம் அடுத்தது தான். நான் சொன்னேன், நான் உன் கூட இந்த சூழ்நிலையில எமோஷனலா நான் நிக்கிறேன், உன்னுடைய வருத்தமான இந்த காரியத்துல நான் பங்கெடுக்கிறேன் அப்படின்ன போது அந்த இடத்துல தேவனுடைய ஒரு மனம் வெளிப்பட்டது. எனக்கு நல்லா தெரியும், இந்த குழியிலிருந்து அந்த பிள்ளையை தேவன் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, நம்ம தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு சொன்னாங்க, மிதிக்கப்படுற ஒரு அனுபவம், மதிக்கப்படுற அனுபவம். எனக்கு தெரியும் அந்த பிள்ளைக்குள்ள அவ்வளவு ட்ரெஷர்ஸ் இருக்குது, அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கிறது. இப்போ வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், பட் ஆனா தேவ சாயல், தேவ மகிமை அந்த பிள்ளைக்குள்ள இருக்கிறது. கர்த்தர் அதை விட மாட்டார். ஆமென். உணர்வுகள். அப்போ இந்த நம்ம பண ரீதியாக உதவி செய்யறது அடுத்தது. ஆனா இப்படி இந்த மாதிரி ஆட்களோடு கூட உணர்வு ரீதியாக நிற்க முடியுமா? Will you be able to stand with people who are in such a situation? ஸ்தோத்திரம். இன்னொரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. அவங்க சொன்னது, ஒருத்தர் இந்த தெருவில் தான் இருந்தார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அவரோட சேர்ந்து விளையாடுவோம். நல்லா விளையாடுவார். நிறைய பொருள்லாம் கொண்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொடுப்பார். திடீர்னு நைட்டில் தான் ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். ரொம்ப இதாக இருக்கும். ரொம்ப என்தூசியாஸ்டிக் பர்சனாக அவர் இருப்பார். அப்புறம் நல்லா பழகுவார், ஆட்களோடு பழகுவார். திடீர்னு ஆப்பிள் வெட்டி கொண்டு வந்து வெளியில் வந்து நாங்கள் விளையாடிட்டு இருக்கும்போது கொடுப்பார். அவர் எங்களை விட ரொம்ப வயதில் பெரியவர். என்னை வந்து பார்த்த அந்த அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, பாஸ்டர், அந்த நபர் தான் என் ஹஸ்பண்ட். அவர் எனக்கு ரெண்டாவதா வந்து அவர் அமைஞ்சாரு. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அக்காவை கட்டி இதாச்சு. எங்களுக்கு 4 பிள்ளைங்க. எங்களை தகாத வார்த்தைகளை போட்டு என்னை திட்டுறாரு. இப்படி திட்டி சில வருஷங்களுக்கு முன்னால இப்படி இருந்தபடினாலே இன்னைக்கு மண்டை குழம்பி மென்டலி அவரை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கும் மென்டலி அவரை அஃபெக்டட் ஆகி ஒரு இடத்துல இருக்கிறாரு. வேலை போச்சு, அந்த செல்வம் போச்சு. இப்படி தகாத வார்த்தைகள்னா சாதாரணமானது அல்ல, கேரக்டரை குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஒரு பெண் கேட்கக்கூடாத அப்படிப்பட்ட வார்த்தைகள். அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி என்னை அவர் திட்டி இருக்கிறார். இந்த மாதிரி ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தம் இருக்காது, கேரக்டர் சொல்லி திட்டுவாங்க. சில பேர் தன்னுடைய மனைவியை சொல்லி திட்டுவாங்க, மற்றவங்க மனைவியை சொல்லி திட்டுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பொதுவா லூஸ் மாரல்ஸ்ல இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை மறைக்கிறதுக்கு அவங்க தன்னுடைய மனைவியும் திட்டுவாங்க, மற்றவங்களையும் சொல்லுவாங்க. அது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ், அதை இங்கிருந்து சொல்ல முடியாது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ புருஷன்தான் இப்படி பண்ணிட்டு போனாரு அப்படின்னு பார்த்தா, என் பையன் இப்ப 4 பிள்ளைங்க இருக்காங்க, ஏதோ சில பிள்ளைங்களை எடுத்து வளர்க்குறாங்க. பையன் கல்யாணம் பண்ணி வேலை செய்ய வேண்டிய வயசுல வேலை செய்யாம அவனும் இந்த மாதிரி சில பழக்கத்துக்கு இவங்களுக்கு இதெல்லாம் உண்டு. குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதெல்லாம் இருக்குது. அவன் என்ன திட்டுறான் பாஸ்டர், பையன் எதை சொல்லி? கேரக்டர்ல. அவனுக்கு ஒரு ப்ராப்பர் வேலை இல்லை, அவன் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கு வக்கில்ல, அவன் இந்த இதுல அடிமைப்பட்டுட்டு அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியும் கர்த்தர் இந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா விடுதலையை கொடுப்பார். அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. There is an answer for these tears. கோழைகள் அல்ல,
அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எந்த மாதிரி இடுக்கமான சூழ்நிலையிலிருந்தும் ஒரு ஆளை கையிலே தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவர். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? உணர்வுகள், மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொள்ளுவோம். லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். அதர்ஸ் ஃபீலிங்ஸ். நம்முடைய பட்டணம் அழைக்கப்படுவது, நம்ம காலிவுட் அப்படின்னு சொல்றோம். நம்ம வாழ்றது இந்த கோடம்பாக்கம். இங்க இருக்கிறதான முக்கியமான இண்டஸ்ட்ரி என்னது? சினி இண்டஸ்ட்ரி. சரியா? சினிமா துறை நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறது. ஸ்தோத்திரம். சினிமா துறையை வித்தியாசமான கண்ணோட்டத்திலே ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவ உலகத்திலே நாம் பார்த்தோம். நான் தப்பு ரைட்டு அதெல்லாம் சொல்ல வரல. நான் அதை எதுவும் இங்கே இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் சொல்ல வரல. ஆனால் பல வருஷங்களாக நானும் இந்த கோடம்பாக்கத்தில் இருந்து வளர்ந்ததுனால எனக்கு சினி மியூசிஷியன்ஸோட எனக்கு கான்டாக்ட் இருந்தது. ஒருவேளை நான் ஊழியத்துக்கு வராமல் இருந்திருந்தேன்னா நான் இன்னைக்கு ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பியானோ வாசித்துட்டு இருந்திருப்பேன். எனக்கு அந்த வேலை பிடிச்சிருந்தது. அல்லாட்டி கர்த்தருக்குள்ள இல்லைன்னா அப்படி ஒரு வாழ்க்கையை நான் கற்பனையே செய்து பார்க்க கூடாது. இங்க இருக்கிறதான சில முக்கியமான மியூசிஷியன்ஸோடு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு பழக்கம். அதனால சினிமாவில் அங்கே என்ன நடக்குது, அவங்களுடைய ரீ ரெக்கார்டிங் இண்டஸ்ட்ரி, டப்பிங் இண்டஸ்ட்ரி, அது எனக்கு தெரியும். அதனால் கர்த்தர் அந்தந்த இடத்துல அந்த மாதிரி ஆட்களை தானே தேவன் வைப்பார். அநேக வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய சபைக்கு ஒரு டைரக்டர் வந்து கொண்டிருந்தார். அந்த டைமில் அவர் நான் படம் பார்க்காததுனால எனக்கு தெரியாது அவர் எந்த அளவுக்கு ரெப்யூட்டட் டைரக்டர் அப்படின்னு எனக்கு தெரியாது. தொடர்ந்து பல வருஷங்களாக அவர் சபையிலே உட்கார்ந்திருப்பார், சத்தியத்தை கேட்பார். அவரை குறித்து இப்பொழுது கேள்விப்படுகிறேன், இண்டஸ்ட்ரியில் அவருக்கு நல்ல கண்ணியமான பெயர் இருக்கிறது, நல்ல மதிப்புக்குரிய ஒரு மனுஷன் அப்படின்னு கேள்விப்படுறேன். ஆனால் அந்த டைமில் என்னுடைய தகப்பனார் ஒரு நாள் சண்டே மார்னிங் பேசும்போது இந்த சினி இண்டஸ்ட்ரியை பற்றி, இந்த அசுத்தமான இண்டஸ்ட்ரியோ இல்லாட்டி பாவம் நிறைந்ததான ஒரு இண்டஸ்ட்ரினோ என்னமோ பேசிட்டாங்க. ஒருவேளை அவங்க நின்ன புல்பிட்டில் அந்த காலத்தில் நானும் நின்றிருந்தா இதே வார்த்தையை தான் நானும் பேசியிருப்பேன். என்னுடைய புரிதலும் அந்த காலத்திலே அதுதான். தட் வாஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அவர் அதை கேட்டு, அந்த வார்த்தையை கேட்டு அது அவருக்கு அஃபென்சிவாக இருந்திருக்கிறது. அப்போ அவர் கேட்டு விட்டிருக்கிறார் சில மூத்த விசுவாசிகள்கிட்ட, பாஸ்டர் இப்படி எங்களுடைய இண்டஸ்ட்ரியை பற்றி இப்படி பேசலாம்? வேற யாரும் இல்லை, என் தகப்பனாரை பற்றி தான். எப்படி பேசலாம்? நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எப்படி தன்னுடைய பாஸ்டர் தொழிலை செய்கிறாரோ அதே மாதிரி டைரக்ஷன் என்பது என்னுடைய தொழில். என்னுடைய தொழிலை ஏன் பாஸ்டர் இப்படி பேசுகிறார் அப்படின்னு கேட்டு அவர் சர்ச்சுக்கு வரதையே நிறுத்திட்டார். அப்புறம் கேள்விப்பட்டேன் வேற ஒரு சபைக்கு போறாரு. சரி, எங்கேயோ போய் இயேசுவை தொழுது கொள்றாரு, நல்லா இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இன்னொரு சபைக்கு போறாருன்னு கேள்விப்பட்டேன். ரீசெண்டா அவருக்கு நல்ல ஒரு மூத்த வயது அடைஞ்சிருக்கிறாரு. அவரை உட்கார வச்சு ஒரு பூசாரி அவரையும் அவர் மனைவியும் என்ன பண்றாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. இவர் கிறிஸ்டியன், இவர் பெயரளவிலா இல்லாட்டி இது மனைவி இந்து. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்படி ஒரு காரியம் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டு, சரி என்னமோ அன்னைக்கு பேசினாங்க, இன்னைக்கு அவர் எப்படி கர்த்தருக்குள்ளாக இருக்கிறார் அதே சகோதரன் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குள்ளாக இருக்கிறது. அதனால இவைகளெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய சபையிலே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில பணி செய்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அதை குறித்து சந்தோஷப்படுறோமா, வெட்கப்படுகிறோமா, அல்லாட்டி கேள்விக்குறி வைத்திருக்கிறோமா? அப்போ சமீபத்தில் என்ன
ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் செய்கிறதான ஒரு சகோதரி. அந்த மகளை குடும்பமா எங்களுக்கு தெரியும். அப்போ அவள் வந்து சந்தித்து என்னுடைய சொந்தக்காரர்கள் சில பேர் நான் செய்கிற இந்த தொழிலை குறித்து சில பேர் கொஞ்சம் இழிவாக பேசுகிறார். நான் சொன்னேன், அவங்க வந்து ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் தான் இப்படிலாம் பேசுவாங்க, நீ அதை புரிஞ்சுக்கோ. அவிசுவாசிகள் இப்படி பேச மாட்டாங்க. இவங்க வந்து தீஸ் பீப்புள், இவங்க வந்து ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட். உன்னை விட நான் வந்து வசதி, உன்னை விட நான் வந்து பரிசுத்தத்தில் ஜாஸ்தி, இங்கே தான் விழுகையே ஆரம்பிக்கும். பாஸ்டர், இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு படிப்பு இருக்குது, மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க வீட்டில், ஆனால் இந்த டப்பிங் வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது கூட வேலைக்கு போகலாம். ஆனால் இவ சொன்னா, நான் அவளுடைய டப்பிங் இதை நான் பார்த்துருக்கிறேன், அவளுடைய ஸ்டூடியோவுக்கும் நான் போய் அங்கே ஜோம் பண்ணியிருக்கிறேன். மிக கண்ணியமான பெண், மிக கண்ணியமான அருமையான குடும்பம். அவ்வளோ இதாக இருக்கும். அந்த பிள்ளை எனக்கு ஒரு சின்ன கிளிப்பிங் போட்டு எனக்கு பேசி காமிச்சா, பாஸ்டர் இந்த இது பாருங்க, இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை வச்சு நான் பேசுகிறேன்னு. நானும் அதெல்லாம் பேசியிருக்கிறேன், பேசி எனக்கு வரவே இல்லை. ஜீசஸ்க்கு வாய்ஸ் கொடுக்க சொன்னாங்க சில வருஷத்துக்கு முன்னால். அதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. சரி, பாஸ்டருடைய வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு நான் போய் அங்கே அவர் ஜீசஸ் வாய் ஆரம்பிக்கிறாரு, எனக்கு வரல இங்கே. அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குது அதுக்கு. அப்போ நான் சொன்ன, ஸ்டூடியோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க. இந்த 1 மணி நேரம் 400 ரூபாய் இருக்கும் ஸ்டூடியோ டைமு, வேற நல்ல ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த பிள்ளை இந்த மாதிரி இதை ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடிய பிள்ளை. அவள் சொன்னா, 3 வயசுலேருந்து நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். சொன்ன, நீ குழந்தை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, யூ ஆர் அ பேபி டப்பிங் ஆர்டிஸ்ட். அதை மிகவும் ஸ்கில்டாக பண்ணக்கூடிய ஒரு மகள். அப்போ நான் இந்த தொழிலில் இருக்கிறது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? கர்த்தருடைய கிருபையினால தேவன் என்னை பரிசுத்தமாக வச்சிருக்கிறாரு. அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த இடத்துல நான் அநியாயமா அல்லாட்டி கண்ணியம் இல்லாம ஆண்களோட பேசுறது கிடையாது. எங்க அப்பாவும் டப்பிங் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் உன்னை வச்சிருக்கிற அந்த இடத்துல நீ கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இரு மகளே. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு வந்துகிட்டு இந்த தொழில் தவறான தொழில், பாவமான தொழில், அது வேற தொழில், அது இருக்குது. அதை நான் சொல்ல வரல. நான் அவளை பார்த்து சொன்னேன், எந்த தொழில் வேணாலும். இன்னைக்கு நம்ம ஊழியத்துல பார்க்கிறோம், சில பேர் ஊழியத்துக்கு வந்து இங்கேயே பரிசுத்தம் இல்லாம கீழே விழுந்து கிடக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, சில கேசுகள் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், அதனால சொல்ற வார்த்தை, எந்த தொழில் வேணாலும் செய்யுங்க, பரிசுத்தமா மாத்திரம் இருங்க, பாவம் செய்யாதீங்க. என் கூட இருக்கீங்களா? நான் அந்த மகளை பார்த்து சொன்னேன், நீ உன்னை பத்தி இந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுரு, நான் உன்னை உயர்வாதான் பார்க்கிறேன். என்ன எப்படி கர்த்தர் பாஸ்டரா பயன்படுத்துறாரோ அந்த தொழில இயேசுவை பிரதிபலிக்க தேவன் உன்னை வைத்திருக்கிறார். கண்டினியூ யுவர் குட் ஒர்க். நான் உன்னை மேன்மையா பார்க்கிறேன் மகளே. ஐ லுக் அட் யூ லைக் தட். உணர்வுகள். ஹவு டு யூ ட்ரீட் வித் தீஸ் ஃபீலிங்ஸ்? நம்முடைய ஆல்பம்ஸ்க்கு ஒரு அருமையான பிரதர், அவர் வந்து இசை வாசிப்பார், சிட்டார்ன்ற ஒரு இசை வாசிப்பார். அவர் வந்து ஃபுல் டைமா அவர் ஒர்க் பண்ண வந்து சினி இண்டஸ்ட்ரி. இன்னைக்கும் சினி இண்டஸ்ட்ரிக்கு போய் அங்கே இருக்கிற மியூசிஷியன்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அவங்களுடைய ஆரம்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் தான் மியூசிக் வாசித்திருப்பாங்க, இங்கே கொயரில் பாடியிருப்பாங்க. மைக்கேல் ஜாக்சன் யாருன்னு நினைக்கிறீங்க? சபையில் கொயரில் பாடினவர். பின்னால பாப் பாடகராக அவர் மாறினார். அப்போ இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க அவங்களுடைய ஆரம்பம் கண்டிப்பா ஏதோ ஒரு சபையில அங்கதான் இருக்கும். நிறைய பேர் வந்து கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. சில பேர் தங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அங்க இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்கு வெக்கமா இருக்கும். ஒரு நாள் கர்த்தர் அவங்கள பார்த்து வெட்கப்படுவார். நீ மனுஷர் முன்னால என்ன அறிக்கை பண்ணல, நான் வெட்கப்படுகிறேன்.
இந்த சிட்டார் வாசிக்கிற சகோதரனை நான் அறிவேன், நன்றாக வாசிக்க புலமை பெற்றவர், கர்த்தருக்கு பயந்தவர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, தேவையில்லாம பேச மாட்டார். தன்னுடைய வாசிக்கிற வேலை முடிஞ்சதுன்னா நோட்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து ஜோம் பண்ணி கொண்டு இருப்பார், பைபிள் வாசித்து கொண்டு இருப்பார், ஸ்டூடியோலே கொண்டு வருவார். அப்படியாக நல்லா ஜெபிக்கக்கூடியவர். சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார். ஃபார் பிரெட் அண்ட் பட்டர் ரீ ரெக்கார்டிங்ஸ் வருது. இந்த சிட்டார் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதனுடைய அதுக்குன்னே ஒரு நாதம் இருக்கும் அதை கேட்கறதுக்கு சிட்டார். அப்போ பல வருஷங்களாக அங்க இருந்த அந்த சகோதரர் ஒரு நாள் சொன்னார், கர்த்தர் என்ன அங்கிருந்து வெளியில வர சொல்லிட்டார் பாஸ்டர். நான் அங்கிருந்து வெளியில வந்துட்டேன். என்னன்னு கேட்டேன். சில சீன்ஸ் இருக்குது, கோயில் சீன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதில் எங்களை பிரத்யேகமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதுக்கு அந்த இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி அநேக சீன் இந்த மாதிரி வந்துச்சு. ஒரு நாள் ஆண்டவர் பேசினாரு, நான் உன்னை போஷிப்பேன், ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் தன்னுடைய இதை காத்து கொண்டு இன்றைக்கு அவர் கர்த்தருடைய வேலையும் நேர்த்தியாய் செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அதனால இதில் சொல்ல வர்றது என்ன வேலை செஞ்சாலும் பரிசுத்தமா இருப்போம். பாவத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்க வேண்டாம், பாவம் மாத்திரம் செய்ய வேண்டாம். மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுவோம், அறிந்து கொள்ளுவோம். நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத சில பேருடைய உணர்வுகளை தேவன் வந்து சந்திக்க வைப்பார். இன்னொரு சகோதரி வந்தாங்க என்ன சந்திக்கிறது. நம்ம சபையை சேர்ந்து ஒருத்தர் தான் கூட்டிட்டு வர்றாங்க. புதுசா வந்திருந்தாங்க, பொட்டுலாம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள பார்த்து சொன்ன, வணக்கம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொன்னா, அந்த அம்மாவுக்கு தன்னுடைய தேவையை சொல்றதுக்கு அப்படியே நாக்கு வரல. அப்புறம் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல வீடு கட்ட ஆரம்பிச்சோம் ஐயா, வீடு கட்ட ஆரம்பிச்சு வீடெல்லாம் கட்டி முடிச்சு எல்லாம் முடிஞ்சுது. கிரகப்பிரவேசம்லாம் வச்சு வீட்டுக்குள்ள போன பிறகு பக்கத்துல இருக்கிற ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு அந்த வீட்டின் மேல ஒரு புகார் கொடுத்து வீட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த வீட்டுல இன்னைக்கு நாங்க கட்டின வீடு தான், அதுல குடியிருக்க முடியல அப்படின்னு தன்னுடைய பிரச்சனை நிமித்தமா அவங்க தாங்க முடியாம அழுதாங்க. அதனால நான் வெளியில ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன். அப்புறம் சொன்னாங்க, அந்த வீடு வந்து அப்ரூவ்டு இல்லாத ஒரு நிலம் தான் அங்கே கட்டப்பட்டது. இதில் நடந்ததான ஒரு டிரான்சாக்ஷன். அந்த மனுஷன் எங்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டார். அந்த அளவுக்கு பணம் எங்களால் கொடுக்க முடியல. எவ்வளோ கேட்டாருன்னு கேட்டேன். 5ல் ஆரம்பிச்சதுயா, அப்புறம் 10 ஆச்சு, 20 ஆச்சு, எவ்வளோ லட்சம். இப்போ வீடு கட்டினதே அவ்வளோ கஷ்டப்பட ஒரு பக்கம் கட்டியிருக்கோம். இப்போ இந்த ஆள் வந்து இப்போ இது சைடில் இருந்து கேட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஆனதுனால, இப்படி அந்த ஆள் நிமித்தமாக ஒரு கடினமான ஒரு பாதையில் நாங்கள் இருக்கிறோம். இயேசுவை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு என்ன இந்த உணர்வில் என்ன ஆலோசனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, நீங்க அந்த ஆளை வந்து எதிரியா நினைக்காதீங்க. அந்த ஆள் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டுட்டாரு, ஆனா அதுக்கு பின்னால இருக்கிறது பிசாசு. நான் சொன்னேன், இந்த ஆலோசனையை புதுசா வந்தவங்களுக்கு சொல்ல மாட்டேன், சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்ற ஆலோசனைய கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு. அந்த ஆளை ரிலீஸ் பண்ணிருங்க. ஆனா இதுக்கு பின்னால ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை நம்ம விட மாட்டோம். இதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா இந்த சூழ்நிலையில விடுதலை தருவார். ஆமென் அப்படின்னு ஜோம் பண்ணி அனுப்பினேன். உணர்வுகள் இப்படி பல கண்ணீர்ல இருக்கக்கூடியதான சூழ்நிலைகள். கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய உணர்வில் இருந்து வித்தியாசமான உணர்வில் இருக்கிறவர்களை தேவன் நம் பட்சத்திலே கொண்டு வருவார். அவர்களுடைய தேவைகளோடு கூட நாம் இணையும் போது உங்கள் உணர்வுகள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு ஊழியருடைய சாட்சியை சமீபத்தில் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
அந்த அந்த ஊழியர் எனக்கு தனிப்பட்ட விதத்திலையும் எனக்கு தெரியும். அவர் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க சபையில ஒரு புருஷன் ஒரு மனைவி கவுன்சிலிங்காக என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. இயேசு எப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவத்தை அவர் ஃபாலோ பண்ணினார். தலைமைத்துவத்தில் பல வார்த்தைகளை பயன்படுத்துவோம். லீடர்ஷிப் அப்படின்னு வரும்போது ஆட்டோகிராட்டிக் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கடுங்கோலால் ஆளுமை செய்கிறவர்கள், ஹிட்லர் மாதிரி. டூ வாட் ஐ சே அப்படின்னு சொல்ற ஆட்கள், இப்படி லீடர்ஷிப் பண்றவங்க இருக்கிறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ், லீடர்ஷிப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு அதனுடைய ஒரு குரு ஜான் மேக்ஸ்வெல், லீடர்ஷிப் என்பது தலைமைத்துவம், மற்றவர்களை ஆதாயப்படுத்துவது, மற்றவர்களை ஒரு சாட்சியின் காரியமாக மாற்றுவது, நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருப்பது என்று சொன்னார். ஆனா இயேசுவுடைய லீடர்ஷிப்ல இதெல்லாம் பார்க்கும்போது வேதத்துல ஒரு வித்தியாசமான லீடர்ஷிப்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட் லீடர்ஷிப். எல்லாரும் சொல்லுவீங்களா அந்த வார்த்தைய? நிறைய கம்பெனிஸ் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு போன நூற்றாண்டு வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை கத்துக்கிடுறதுக்காக எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்கள், டாலர்ஸை செலவு பண்ணி இன்றைக்கு எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து அவங்களுடைய கம்பெனிஸ்ல இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன் இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ்ல ஆஃபீஸஸ்ல படித்தவங்களுக்கு குறைவே இல்லை. அதனால வந்தது என்ன? ஈகோ கிளாஷஸ். நீ பெரியவனா நான் பெரியவனா? இயேசுவினுடைய இதுலயே அது இருந்தது. இன்னைக்கு பார்த்தோம், முதல்ல கேட்டாங்க பரலோக ராஜ்யத்துல யார் பெரியவனா இருப்பான், ஸ்கேல் வச்சிருக்கிறாங்க. அதை பத்தி கேட்டானா இங்க விடுவானா? நம்மில் யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் இயேசுவினுடைய சீஷர்களை. அவங்க மத்தியில இயேசு இப்படிப்பட்ட ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப்பை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அந்த உணர்வுகளை அறிந்து அவர் சொன்னார், அவர் அதை ஹேண்டில் பண்ணார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த கவுன்சிலிங் செஷன்ல ஒரு குடும்பம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த கணவர் அவர் குடிக்கு அடிமைப்பட்டிருக்கிறார், சில வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்டு. முதல் செஷன் முடிஞ்சது, கவுன்சிலிங் பண்ணி அந்த பாஸ்டர் அனுப்பிட்டார், போயிட்டு வாங்க பிரதர். கொஞ்ச நாள் ஆகுது, அடுத்த சில வாரங்கள் கழிச்சு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதே கம்ப்ளைண்ட், இன்னும் இவருக்குள்ள அடிக்ஷன் இருக்குது. அந்த நேரத்திலையும் டைம் எடுத்து அந்த போதகர் உட்கார்ந்து அவருக்கு வேண்டிய ஆலோசனை எல்லாம் சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார். கொஞ்சம் வாரங்கள் போகுது, 3வது வாரமும் அதே கம்ப்ளைண்ட். பைபிள் புஸ்தகம் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சார். ஆவியானவரே, இவருக்கு என்ன சொல்றீங்க நீங்க? இவருக்கு 2 வாரம் நான் வேண்டிய ஆலோசனைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இவர் எதுக்கும் எனக்கு கீழ்ப்படியில. இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்றது? இந்த போதகர் எழும்பினார். அங்க ஒரு பேசின் இருந்தது, ஒரு டவல் இருந்தது, அதுல தண்ணியை ஊத்தி இவர் காலில் வச்சு அதை கழுவுறதுக்கு வந்தார். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க ஏன் காலை கழுவக்கூடாது? வேண்டாம் வேண்டாம். இந்த போதகர் சொன்னார், ஆவியானவர் சொல்றார் உங்க காலை கழுவ சொல்றார். நீங்க என்ன சூழ்நிலையில இருக்கிறீங்களோ இன்னைக்கு காலை கழுவி உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவுகிறார். சொன்ன மாதிரியே காலை கழுவி ஜோம் பண்ணார். அன்னைக்கு அந்த அடிக்ஷன் பிரேக் ஆச்சு அந்த மனுஷனுக்கு. அவருக்கு அந்த காட்சி கண் முன்னாலே நின்னுச்சு. என் போதகர் என்னுடைய காலை கழுவி எனக்காக ஜெபம் பண்ணினார். The addiction broke. சில காரியங்களை கர்த்தர் சம்பந்தம் இல்லாம செய்ய வைப்பாரு. அந்த ஆவியானவர் சொல்றதுக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். அதுதான் ஆவிக்குரிய தலைமைத்துவம். We are all called to be leaders. சில காரியங்கள் என்னதான் வார்த்தையில சொல்லி கவுன்சில் பண்ணாலும் அங்க you need to connect with the people emotionally as Jesus did.
அது நடக்கும்போது தேவனே அந்த தேவைகளை மனுஷருக்கு சந்திப்பார். ஹல்லேலூயா. தேவன் உதவி செய்வாராக, தேவன் மகிமைப்படுவாராக. சில இடத்துல நான் பார்த்திருக்கிற சில வித்தியாசமான மரியாதைகளை ஜனங்கள் எனக்கு செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் சமீபத்திய நாட்கள். சில பேர் என்கிட்ட கீழே எனக்கு முழங்கால் போடுவாங்க. நான் ஜோம் பண்றதுக்கு முழங்கால் போடுறாங்கன்னு நினைச்சு தலையில கைய வைக்க போனா என் காலை தொட்டு கும்பிடுவாங்க. சரி, நான் அந்த நேரத்தில் போய் அதை தடை பண்ண முடியாது. சில வேளையில நான் சொல்லுவேன், அந்த நேரத்தில், ஆண்டவரே இது எனக்குரியதல்ல, இது உமக்குரியது. ஹல்லேலூயா. இது நம்ம அது சில வேளையில தடையும் பண்ண முடியாது. ஏன்னா இந்திய கலாச்சாரத்தில் அது ஒரு மரியாதை, வணக்கம் கிடையாது. அது இட் இஸ் a kind of a respect. சில நாட்களுக்கு முன்னால ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். நானும் நம்முடைய உடன் ஊழியர் ஒரு பாஸ்டரும் போயிருந்தோம். அவங்க எங்களை சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட போயிருந்தோம். அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த சகோதரி ஒரு பேசினில் தண்ணி வச்சு எங்கள் 2 பேருடைய கால்களையும் கழுவுனாங்க டவல் வச்சு. நான் சொன்ன, ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு கிடையாது, இது உங்களுக்கு, இது இட் இஸ் unto you. அவங்க சொன்னாங்க, உங்களை நான் மதிக்கிறேன் பாஸ்டர், அதனால இப்படி உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். சில வேளையில எதிர்பாராத சில மதிப்பை சில இடங்களிலே தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதை அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்து விடுவோம். எல்லாரும் ஜோம் பண்ணுவோமா இந்த நேரத்தில்? shall we pray? praise you God. ஸ்தோத்திரம். எழும்பி நின்று ஜெபிக்கலாம் இந்த வேளையில. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. விதவைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் உதவி செய்வீராக. அவர்களுடைய கூப்பிடுதலை நீர் அறிந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மற்றவர்களால், கணவரால், மற்றவர்களால் மிக கேவலமாக அழைக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இந்த வேளையில ஜோம் பண்ணுகிறோம். அவங்க கேவலமாக திட்டப்படுகிறதிலிருந்து அவங்க வேல்யூ வரல. அவங்க உங்க இரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள். தே ஆர் வேல்யூ ஆடட் சில்ட்ரன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல கண்ணீரின் கஷ்டத்தின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் எங்கள் வேலையிலோ எங்கள் நிலைகளிலோ பெருமை கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுவீராக. தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆமென். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் என்கிற இந்த பாட்டு பாடுவோம். அப்பொழுது நம்முடைய காணிக்கையை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கலாம். கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதா. கர்த்தர் உன் வீட்டை கட்டாராகில் அதை கட்டும் முந்தன் பாடுவீருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. கர்த்தர் நகரத்தை காவல் செய்யாவிடில் உன் கண் விழிப்பும் விருதா. ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில்
இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். ஆதலால் என் உள்ளமே சதா அவர் சமூகம் நீதம் நேசரையை துதித்திடட்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவார். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. யெகோவா ரோஃபே சுகமாக்குகிறவர். யெகோவா தேவன் எங்களோடு கூட தங்கி இருக்கிறவர். ஸ்தோத்திரம். உம்முடைய நிறைவினாலே எங்களை நிரப்பினவர். நீரை வழி நடத்துவீராக, நன்மை செய்வீராக. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் வல்லமையுள்ள அன்பின் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் நாம் மறுபடியும் சந்திக்கும் வரை தேவன் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக.